ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆப்ஷன்ஸில் ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ப்ரீமியத்தில் இன்ட்ரென்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூன்னு 2 வேல்யூஸ் இருக்குது. இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை லெஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி உள்ள 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு டீப் இந்த மணி எடுத்திருக்கேன், 25,000 கால் ஆப்ஷன். சரிங்களா? அதோட ப்ரீமியம் வந்து 338.95 இருக்குது. சரிங்களா? அதுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ என்ன இருக்கோ 25,227 மைனஸ் அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன 25,000, ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணோம்னா என்ன வரும், 227.35 வருது. சரிங்களா? அதான் அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. அடுத்து எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ப்ரீமியம் இருக்குல்ல 338.95, அதுலேருந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ 227.35, அதை மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ 111.60 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது அடுத்து அட் த மணிக்கு 25,200 எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 191.95 ப்ரீமியம்மு, இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 27.35, எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 164.60. சரிங்களா? அடுத்து ஓடிஎம் 25,300க்கு ப்ரீமியம் வந்து 133.70, இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து மைனஸில் வரும். மைனஸில் வந்ததுன்னா அது வந்து 0வாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 133.70 தான், அது அப்படியே தான் வரும். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ வந்து கம்மியாக உள்ள ப்ரைஸை தான் நம்ம எடுத்து எப்போவுமே ட்ரேட் பண்ணணும். எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்று ஓடிஎம்மாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி இந்த மணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்குங்கிறதுனால எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ வந்து கம்மியாக உள்ள ப்ரீமியத்தை நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணோம்னாக்க நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.